ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். நான் தேன்மொழி, பொள்ளாச்சி, கோவை மாவட்டம். மருத்துவர் ஆகும் கிரக நிலை அப்படின்னு ஒரு சின்ன தலைப்பில் நான் பேசுகிறேன். அதாவது யார் யாரெல்லாம் மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது, அதுக்கான கிரக நிலைகள் என்னன்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது, ஆனாலும் ஒரு விதியை மட்டும் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எல்லோருமே பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை சேரும். நன்றி. பாருங்கள், ஜாதகர் ஆண் ஜாதகர் செப்டம்பர் 28ஆம் தேதி 1996 வருஷம் பிறந்திருக்காரு. காலையில் 9 மணிக்கு பிறந்திருக்காருங்க. பிறந்த ஊர் சிவகாசி. இவருக்கு வயசு 28 வயசு, 2 மாதம் 23 நாள் ஆகுதுங்க. பாருங்கள், புதன் திசையில் 6 வருஷம் 1 மாதம் 30 நாளில் பிறந்திருக்காரு. இவரோட ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா மீன ராசியில் இருக்கார். அப்போ 25 டிகிரிங்கிறப்போ இவர் ரேவதி நட்சத்திரம் தான் பிறந்திருக்காருங்க. அப்போ மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். லக்னம் பார்த்திங்கன்னா துலா லக்னம். துலா லக்னாதிபதி சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவு பெற்றிருக்காருங்க. அப்போ நீச்ச செவ்வாய் யாராச்சும் பார்க்குறாங்களா, வீடு கொடுத்தவர் எங்கே இருக்காருன்னு பார்க்குறப்போ சந்திர பகவான் பார்த்திங்கன்னா வீடு கொடுத்த சந்திர பகவான் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் அவர் சூரியனுடைய ஒளியை பெற்று பௌர்ணமி சந்திரனால் ஜொலிக்கிறார். அப்போ செவ்வாய் என்ன அதாவது செவ்வாய் நீச்சம் பெற்று ஆல்ரெடி அவர் தன்னுடைய மோசமான காரகத்துவமான கோபம், திட்டுறது, எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு போய் நிற்கிறது, இந்த மாதிரி மோசமான குணங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட வலு இழந்த செவ்வாய் பகவான் சுக்கிரனுடன் இணைவை பெற்று ரொம்ப சுபத்துவமாக லக்னத்தை பார்க்குது. வீடு கொடுத்த சந்திர பகவானும் பௌர்ணமி சந்திரனா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல அடிமை துள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அற்புதமாக இருக்காருங்க. அப்போது அந்த செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா மிக நல்ல சுபத்துவமான கிரகமாக அமர்ந்திருக்கு. அதாவது செவ்வாய் பகவான் சுபத்துவம் ஆனாலே அவர் கண்டிப்பாக மெடிக்கல் ஃபீல்டில் வந்துடுவார். அதாவது மருத்துவ சம்பந்தமான படிப்புகள், மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு கொடுக்குறது தான் இந்த சுபத்துவ செவ்வாய். அது எந்த அளவுக்கு சுபத்துவம் ஆகுது அப்படிங்கிற அமைப்பில் தான் அவர் டாக்டர் ஆவாரா, இல்லை நர்ஸ் ஆவாங்களா, இல்லை அந்த மருத்துவமனையில் ஏதாச்சும் ஒரு வேலை, மருத்துவ சம்பந்தமான வேலைகள் வருவாரா அப்படின்னு சொல்லி அந்த சுபத்துவத்தை பார்த்து தான் நாம் சொல்ல முடியும். இங்கே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று சுக்கிரன் நினைவு பெற்று வீடு கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா பௌர்ணமி சந்திரனா அமர்வு பெற்றிருக்கிறாருங்க 6ஆம் இடத்துல. அதனால் செவ்வாய் பகவான் மிக அற்புதமாக சுபத்துவமாக லக்னத்தை பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ லக்னாதிபதி பார்த்திங்கன்னா அதே பௌர்ணமி சந்திரன் ஒளிச்சிதல் அப்படிங்கிற அமைப்பில் லக்னத்தையும் பார்க்குறாரு. அப்போ லக்னம் மிக சுபத்துவம். அவங்க வீட்டில் என்ன செய்வாங்க, படின்னு சொல்லி அவங்களே மோட்டிவேட் பண்ணி இவரை படிக்க வைப்பாங்க. இவரும் படிப்பார். அதை வீட்டிலேருந்து ஃபுல் சப்போர்ட், பண உதவியெல்லாம் கிடைக்கும் இவருக்கு. நீ என்ன வேணாலும் படி, கலெக்டராக இருந்தாலும் கூட நீ படி அப்படின்னு சொல்லி படிக்க வைக்கக்கூடிய தன்மை அவங்க வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? லக்னாதிபதியும் பாருங்கள் 10ஆம் இடத்துல போய் கேந்திரகோணம், 10ஆம் இடம் கர்மஸ்தானம், நல்ல வேலை செய்யக்கூடிய அமைப்பில் இவரும் மருத்துவம் தான் படிக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். ஏன்னா நீச்சம் பெற்ற செவ்வாய் சுக்கரனோட இணை பெற்று லக்னத்தை பார்க்குது. அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மருத்துவம் தான் படிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இவருக்கு வந்துடுச்சு. புரியுதுங்களா? சரி, சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு பார்த்தா அது எந்த அளவுக்கு டாக்டராக இருப்பாரா, இல்லை நர்ஸாக இருப்பாரா அப்படின்னு சொல்லி அந்த பாகுபாடு பார்க்குறப்போ பெரும் பணத்தை தரக்கூடிய அமைப்பு குரு பகவான், நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் தான் பார்க்கணும். அந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா இவரோட ராசிப்படி லக்னப்படி ஆண்டவன் கொடுத்த அருள்படி இவருக்கு குரு பகவான் மூலத்திரியோகத்தில் மிக பிரமாதமாக இருக்கார். ஆனால் நிறைய பேர் கேட்கலாம், சனி பகவான் 10ஆம் பார்வையை பார்க்குறாரே, அதை பார்க்குறது ஒரு விதத்தில் ரொம்ப நல்லது. தனித்த குரு இருக்கும் இடத்தை கெடுப்பான் அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட அதாவது குருவுடைய வீட்டிலேருந்து 10ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்கறனால குரு இருக்கிற இடத்த கெடுப்பாங்க இல்லையா, அதுவும் மறை பெற்று அவர் எப்போவுமே முயற்சி பண்ணக்கூடிய அமைப்புலேயே இருக்கிற மாதிரி குரு பகவான் உதவுறாரு. அந்த முயற்சியில் அதிக பண வரவு, அதாவது
லட்சக்கணக்கில் 5,00,000 6,00,000 இது கம்மி 10,00,000 வரைக்கும் சம்பாதிக்கிற அமைப்பை அந்த குரு பகவான் தர்றாரு. எப்படின்னா பாக்கியஸ்தானத்துலையும் பாருங்கள், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லாபஸ்தானம் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இவர் கண்டிப்பாக லக்னத்துக்கும் சந்திரனுடைய பௌர்ணமி சந்திரன் ஒளிப்பட்டு வாங்கிட்டாரு. அதே மாதிரி குரு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குது, லாபஸ்தானத்தை பார்க்குது. அப்போ அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகருக்கு இருக்குதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் அதுவும் பௌர்ணமி சந்திரனில் தான் இருக்கார். ராகு இணை பெற்று இருக்கிறதுனால ரொம்ப கௌரவமாக வாழக்கூடியவராக இருப்பாருங்க. லக்னத்தை பண்ணல இருந்தாலும் லக்னத்துக்கு சேரும் 11 இருக்கார். அதனால் ரொம்ப சொசைட்டியில் வந்து ரொம்ப பாப்புலராக நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல மருத்துவராக வருவார். அவங்க ஏரியாவில் வந்து ரொம்ப ரெப்யூட்டட் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி பெருமளவு மதிப்புடைய மருத்துவராக வந்து அவங்க சொசைட்டியில் வருவாங்க, அவங்க சமூகத்தில் புகழ் பெற்று வருவாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்குதுங்க. அப்போ இதுலேருந்து சுபத்துவ செவ்வாய், குரு, சூரியன் மற்றும் சனியோட இணை பெற்று பார்க்குறதுனால சர்ஜரி டாக்டராக வருவார். சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பில் இவர் படிப்பார் அர்த்தம். சரிங்களா? எம்பிபிஎஸ்ஸும் தாண்டி சர்ஜரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிற டாக்டர் மிக உயர்ந்த நல்ல படிப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த ஜாதகர் வந்து நன்றாக படித்து கௌரவமாக இருக்கக்கூடிய கௌரவமான நல்ல மருத்துவராக இருக்கக்கூடிய அமைப்பும் பெரும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்துக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பலன் எடுக்கலாம். ஓகேங்களா? நன்றி. இது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் எந்த ஒரு தொழிலுக்கும் கிரக நிலைகள் அமைவு வேணும். அதனால் அதுக்கான காலகட்டங்களும் வேணும். சரிங்களா? அதனால் கிரகங்களை பார்த்து தன்னோட குழந்தைகளை வந்து எந்த படிப்புக்கு படிக்க வைக்கலாம்னு சொல்லி தாராளமாக நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன். மறுபடியும் வேணால் சொல்கிறேன். 63 81 53 81 20 6381 5381 20. தேங்க்யூ. நன்றிங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.